ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி 10வது நாளில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் காலையில் ஹரணிக்கு வந்து கொக்கோ மில்க் வந்து ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். வெயில் டைம் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பசங்களுக்கு பாடி ஹீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா வாரத்தில் 2 முறை தலை குளிக்க சொல்லுவோம். அது மட்டும் பத்தாது, இவங்க பாடியோட ஹீட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னா வாரத்தில் 2 நாளாவது பாதாம் பிசினி நல்லா ஊற வச்சு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் பாதாம் பிசினி கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லைனா பனங்கற்கண்டோ சேர்த்து அவங்களுக்கு வெறும் வயிற்றில் கொடுத்தோம் அப்படின்னா உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரும். உங்களில் எத்தனை பேர் இந்த வெயில் டைமில் பாதாம் பிசினி வீட்டில் எடுத்துப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா அரிசி உப்புமா தான் செஞ்சுருக்கேன். அரிசி உப்புமா அப்படின்னா ஒரு சிலருக்கு தெரியாது, நொய் உப்புமா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் இருக்க நொய்யை தனியாக எடுத்து உப்புமா செய்வாங்க. அது இப்போ நொய்யெல்லாம் அவ்வளோ இருக்காததுனால அந்த உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து அரிசி உப்புமா செய்வோம். இதுக்கு சட்னி வந்து வெங்காய சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆழாக்கு அரிசிக்கு 2 ஆழாக்கு தண்ணி மாதிரி நம்ம ஊற வச்சிடணும். கழுவி அதுக்கப்புறமா ஊற வச்சிட்டதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா தாளித்து வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசி இதில் கொட்டி ஒரு 4 விசில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான அரிசி உப்புமா ரெடி ஆகிடும். இதுக்கு வெங்காய சட்னி அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கும் ரைஸு மதியமும் ரைஸா அப்படின்ட்டு, எப்படி இருந்தாலும் இட்லி தோசை தான் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அது முடியல அப்படின்றதுனால தான் இந்த உப்புமா செஞ்சேன். நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம சாப்பிடக்கூடிய அளவு கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் வந்து கெயின் ஆகாது. இன்றைக்கி அருணைக்கு எப்பவும் போல் நான் சாதத்துக்கு வச்சுருக்க அதே கப்பில் தான் வந்து உப்புமாவும் கொடுக்குறேன். ஆல்ரெடி அவங்க வந்து காலையில் கொக்கோ மில்க் குடிச்சிட்டாங்க. சண்டே அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ இந்த ரைஸ் உப்புமா கூட நான் வந்து கார சட்னியாக அரைச்சி கொடுத்துருக்கேன். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு உப்புமா. ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் இது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது சொல்லுங்கள். மதியம் லஞ்சுக்கு ஒரு கப் ரைஸ் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால காணாங்கத்தை மீன் குழம்பு வச்சேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி சுண்டினேன், சிக்கன் சிந்தாமணி பண்ணேன். ஹரிணி வெஜிடபிளில் நீங்கள் என்ன செஞ்சு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லாமல் சாப்பிட்ருவா. ஆனால் நான்வெஜ்னால் அவள் சாப்பிட்றது கொஞ்சம் சிரமம். இன்றைக்கி ஒரே கலாட்டா பண்ணிகிட்டே இருந்தா, அம்மா எனக்கு ஏதாவது ஒன்று வைங்க அப்படின்ட்டு. நான் எல்லாமே சொன்னேன், எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிடு அப்படின்னா. சிக்கன் என்னம்மா நல்லது அப்படின்னா, இல்லடி இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்கள் ரொம்ப இல்லைனா கூட சும்மா ஒரு 2 பீஸ் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு சிக்கன் சிந்தாமணி வச்சுருக்கேன். இப்போ இதுதான் அவங்களுக்கு லஞ்ச் மெனுவாக கொடுத்துருக்கேன். மீன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வறுத்து சாப்பிட்றத விட இது மாதிரி மீன் குழம்பாக நம்ம வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. சாப்பிட கொண்டு போயிட்டு அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து சிக்கன் அப்படியே பாதி அவங்க அப்பாக்கிட்டே கொடுத்துட்டா. பெரும்பாலும் அவன் சாப்பிடல, மீன் மட்டும் வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்றா. நெத்திலையும் கொஞ்சம் எடுத்துட்டா. அவள் வந்து நான்வெஜ் அவ்வளோவா சாப்பிடாததுனால இன்றைக்கி மெனுலேயே அவள் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து எப்பவும் போல் கொக்கோ மில்க் குடித்தாங்க. நைட்டு வந்து அவங்களோட ஃபேவரட் 2 தோசை வச்சுட்டு குழம்பு ஊற்றிட்டு சாப்பிட்டாங்க. இனிய டயட் அவங்களது வந்து முடிஞ்சிருச்சு. இதோட ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஹரிணிக்கு நான் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதில் எதுவுமே நான் வந்து ஜங்க் ஃபுட் கொஞ்சம் கூட அவள் எடுக்கலை. அதே மாதிரி ஒயிட் சுகர் சுத்தமாகவே எடுக்கலை. ரைஸ் மட்டும் கரெக்டாக 1 கப் அளவு மட்டும்தான் ரைஸ் எடுத்திருக்கேன். மற்றபடி நான் நிறைய காய்கறிகளும் பழங்களும் தான் அவளுக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன். ஏன்னா வெயிட் லாஸ் அப்படின்னும்பொழுது உணவுப் பொருட்களை வந்து கம்மி பண்ணாதானே வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும், அதுவும் முக்கியமாக படிக்கிற பசங்க, அவங்க படிக்கும் பொழுதே அவங்களோட ஜீரணத்தன்மை ஈஸியாகவே ஆகிடும். அதுக்காக நம்ம பெரியவங்க மாதிரி ரொம்ப கடுமையாக அவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜங்க் ஃபுட்டோ தேவையில்லாத பொருட்களுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு சரியான உணவு பழக்கத்தை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னாலே அவங்களோட வெயிட் வந்து கெயின் ஆகாது. சிறுக சிறுக அவங்க வெயிட்டும் லாஸ் ஆகும். கரெக்டாக 1 மந்த் கழித்து ஹரிணியோட வெயிட்டை செக் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.